அனைவருக்கும் வணக்கம். விருச்சக ராசினியர்களுக்கு நாட்டை ஆள பிறந்திருக்கும் விருச்சக ராசினியர்களான உங்களுக்கு அடுத்த 14 நாட்கள் உங்களுடைய வாழ்வில் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு, கிரக நிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன, பாதகங்கள் என்ன, மேலும் உங்களுடைய வாழ்வில் அமையிருக்கும் முன்னேற்றங்கள் என்ன, குறிப்பா விருச்சக ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் இந்த அடுத்த 14 நாட்கள் முழுவதுமே உங்களுடைய ராசிக்கு கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும்போது, ரிஷபத்தில் சுக்கிரனும், மிதுனத்தில் சூரியனும், குரு பகவானும், கடகத்தில் புதனும், சிம்மத்தில் செவ்வாயும் கேதுவும், கும்பத்தில் சனி பகவானும் ராகுவும் இணைந்து சஞ்சரிக்கிறாங்க. இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக விருச்சக ராசினியர்களுடைய வாழ்வில் அடுத்த 14 நாட்கள் முழுவதுமே குடும்ப சூழ்நிலை ரீதியாக உத்தியோகம், தொழில், வியாபாரம், கலைத்துறை, அரசியல் துறை, மாணவ மாணவிகள், விவசாய துறையினர், பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவை தான் இந்த வீடியோல விரிவா பார்க்க போகிறோம். அந்த வகையில விருச்சக ராசியை சேர்ந்த விசாகம் 4ஆம் பாதம் முதல் அனுஷம் கேட்டை வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த ஜூன் மாதம் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் அடுத்த 14 நாட்கள் முழுவதுமே கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, விருச்சக ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ராசிக்கு அஷ்டமத்தில் இருந்த புதன் அங்கிருந்து விலகி பாக்கியஸ்தானத்தில் இருப்பது நல்ல ஒரு அமைப்பு என்று தாங்க சொல்ல வேண்டும். அது மட்டும் இல்லாம தகவல் தொழில்நுட்பம் மற்றும் ஊடகத்துறையில் உள்ள நண்பர்கள் புதிய வாய்ப்புகளையும் சிறப்புகளையும் பெறக்கூடிய ஒரு தருணமாக தான் அமைஞ்சிருக்குது. அதனால் சற்று புத்திசாலித்தனமாக இருந்தால் உயர்வுக்கான சில வாய்ப்புகளை உங்களால் உணர முடியுங்க. எதிர்பாராத பல முன்னேற்றங்களையும் உங்களால் உணர முடியும் என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துதுங்க. அது மட்டும் இல்லாம விருச்சக ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் குரு 8ல் இருந்தாலும் உங்களுடைய தனஸ்தானத்தினை பார்வையிடுவதால் பொருளாதார பிரச்சனைகள் என்பது ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இல்லைங்க. ஏதாவது ஒரு வகையில் உங்களுக்கு வருமானம் என்பது இருந்து கொண்டேதாங்க இருக்கும். அதனால் பணப்பிரச்சனை என்பது ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இல்லை. அதோடு உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடத்தில் சுக்கிரன் உங்களுடைய ராசியை பார்ப்பது நல்ல ஒரு அமைப்பு என்று தாங்க சொல்ல வேண்டும். அது மட்டும் இல்லாம மனைவியால் கணவன் ஆதாயங்கள் உண்டுங்க. குறைந்தபட்சம் வீட்டில் அன்போடு இருப்பதும் கூட ஆதாயம் தாங்க. அதனால் உங்களுடைய செயல்திறன் அதிகரிப்பதற்கான சாத்தியக்கூறுகள் நிறைந்த ஒரு தருணமாக தான் இந்த அடுத்த 14 நாட்கள் அமைஞ்சிருக்குதுங்க. அது மட்டும் இல்லாம விருச்சக ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் பொதுவாக நகரும் கிரகங்களான சனி ராகுவினால் வரும் தொல்லைகள் உண்டுங்க. வயதானவர்களை நன்கு கவனித்துக் கொள்ளுங்க. அவர்களுக்கு சிறு உடல் உபாதைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. அவர்களுக்கு சிறு உடல் உபாதை என்றாலும் கூட உடனே மருத்துவரிடம் அணுகி அதற்கான சிகிச்சை எடுத்துக்கொள்வது நல்லதுங்க. இக்காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் 8ல் சூரியன் குரு இணைந்திருப்பதால தேவையற்ற செலவுகளும் ஆரோக்கிய குறைவுகளும் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. சிறு உடல் உபாதையினாலும் கவனமாக இருப்பது நல்லது. உடல் ஆரோக்கியத்தை நன்கு பார்த்து கொள்ள வேண்டும் என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துதுங்க. அது மட்டும் இல்லாம விருச்சக ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் முக்கிய கிரகமான சுக்கிரன் மற்றும் ராகுவினால் நன்மைகள் ஏற்பட இருக்குதுங்க. மற்ற கிரகங்களால் சாதகம் இல்லை. முக்கியமாக குரு பகவான் ரூண ரோக சத்துருஸ்தானத்தில் அமர்ந்துள்ள நிலையில சனி பகவானும் அர்த்தாஷ்டகத்தில் நிலை கொண்டிருப்பதால் ஆரோக்கியத்தில் கவனமாக இருங்க. தேவையற்ற அலைச்சல்களை தவிர்ப்பது அவசியங்க. சிறு காரியங்களுக்கு கூட அதிகமாக நீங்கள் பாடுபட வேண்டாங்க. வருமானம் என்பது இந்த 2 வாரத்தை பொறுத்த வரைக்கும் நல்லபடியாகவே இருப்பதால பணப்பிரச்சனை என்பது ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இல்லை. ஏதாவது ஒரு வகையில் உங்களுக்கு வருமானம் என்பது இருந்து கொண்டேதாங்க இருக்கும். அது மட்டும் இல்லாம காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் எதிர்பார்த்து ஆரம்பத்திலிருந்தே சிக்கனமாக செலவு செய்வது முன்னெச்சரிக்கையாகும். அப்படி இல்லைன்னா பிறர் உதவியை நீங்கள் நாட வேண்டி இருக்குங்க. குறிப்பா திருமண சம்பந்தமான முயற்சிகளை மேற்கொண்டு வரும் விருச்சக ராசினியர்கள் வரனை பற்றி தீர விசாரித்து ஆராய்ந்து அதற்கு பிறகு வரனை நிச்சயிப்பது மிக மிக நல்லது என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துதுங்க. அதே போல் விருச்சக ராசியை சேர்ந்த உத்தியோகஸ்தர்களுக்கு இந்த அடுத்த 14 நாட்களை பொறுத்த வரைக்கும் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, உத்தியோகஸ்தர்கள் தங்களுடைய பணிகள்ல கவனமாக இருக்க வேண்டுங்க. அஷ்டமஸ்தானத்தில் சூரியன் சஞ்சரிப்பதால் அரசாங்க பணியாளர்கள்
கடுமையாக உழைக்க வேண்டி இருக்குங்க. அது மட்டும் இல்லாம பல தருணங்கள்ல மேலதிகாரிகளின் அதிருப்திக்கு ஆளாக நேரிடும். உடல் உபாதைகளினால் விடுப்பில் செல்ல வேண்டி வருங்க. அதனால் உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் அதிக கவனம் செலுத்துவது மிக மிக நல்லது என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துதுங்க. அது மட்டும் இல்லாம விருச்சிக ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் பணிகள்ல சிறு சிறு பிழைகள் ஏற்படக்கூடும். இந்த காலகட்டங்கள்ல அது மாதிரியான நேரங்கள்ல கவனமாக இருப்பது நல்லதுங்க. ஒரு சிலருக்கு இடமாற்றம் ஏற்படுங்க. வெளிநாடுகளில் பணியாற்றி வரும் விருச்சிக ராசினர் தங்களுடைய பணிகள்லையும் பிறருடன் பழகுவதிலையும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்தது. அதேபோல் விருச்சிக ராசியை சேர்ந்த தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களுக்கு மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது சுக்கிரனும் ராகுவும் அனுகூலமாக இருப்பதால விற்பனையும் லாபமும் அதிர்ப்தியாகவே இருக்குங்க. அது மட்டும் இல்லாம இத்தருணங்களை பொறுத்த வரைக்கும் ஒரே சீராக இருக்கும். விற்பனை சம்பந்தமாக அடிக்கடி வெளியூர் செல்ல வேண்டி இருக்குங்க. சக கூட்டாளிகளினால் பிரச்சனைகள் ஏற்பட்டு மனதில் நிம்மதி குறையும். புதிய முதலீடுகளையும் முயற்சிகளையும் தவிர்ப்பது நல்லது. வெளியூர் பயணங்களின் போது பணம் பொருட்கள் ஆகியவற்றை பாதுகாப்பாக வைத்துக் கொள்வது மிக மிக அவசியம் என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துதுங்க. அது மட்டும் இல்லாம விருச்சிக ராசியை சேர்ந்த கலைத்துறையினருக்கு அடுத்த 14 நாட்கள் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது வருமானம் சிறிது குறைய கொடுங்க. எதிர்பார்த்திருந்த நல்ல வாய்ப்புகள்ல பல கை நழுவி போகுங்க. திரைப்பட தயாரிப்பாளர்கள் புதிய முயற்சிகள்ல நீங்கள் தாராளமாக ஈடுபடலாம். நல்லது. ஏனெனில் கிரக நிலைகளின்படி நஷ்டம் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இல்லை. அஷ்டமஸ்தானமான 8ஆம் இடத்தில் சூரியன் அமர்ந்திருப்பதால் நிதி நிறுவனங்களுடைய உதவி கிடைப்பது கடினங்க. கூடுமான வரைக்கும் கையில் இருப்பதை வைத்தே முயற்சிகளை மேற்கொள்வது நல்லது என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்தது. விருச்சிக ராசியை சேர்ந்த அரசியல் துறையினரை பொறுத்த வரைக்கும் சுக்கிரனும் ராகுவும் அனுகூலமாக இருப்பதால மற்ற கிரகங்களால் அனுகூலமாக இல்லைங்க. மனதில் குழப்பமும் எதிர்காலத்தை பற்றிய அச்சமும் தான் அதிகரிக்க இருக்கு. பேச்சிலும் உயர்மட்ட தலைவர்களின் பழகுவதிலும் இருக்க வேண்டியதன் அவசியத்தை சனி பகவானுடைய அர்த்தாஷ்டம நிலை தெளிவுபடுத்துதுங்க. இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் அரசியல் துறையினருக்கு கட்சியில் நல்ல ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு தேடி வந்து கிடைக்க இருக்கு. அப்படிப்பட்ட சந்தர்ப்ப சாதகங்களை பயன்படுத்தி கொள்வது உங்கள் கையில தாங்க இருக்கு. அதே போல விருச்சிக ராசியை சேர்ந்த மாணவ மாணவியரை பொறுத்த வரைக்கும் கிரக நிலைகள் இக்காலகட்டம் முழுவதும் உங்களுக்கு சாதகமாக இருப்பதால நல்ல ஒரு முன்னேற்றத்தை இப்போது நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாங்க. படிப்பை தவிர வேறு எந்த விஷயத்திலும் பணத்தை செலுத்தக்கூடாது. சில நேரங்கள்ல உறங்க செல்வதும் அதிகாலையிலேயே எழுந்திருப்பதும் உங்களுடைய எதிர்காலத்தை நிர்ணயிக்குங்க. அதனால் அதிக கவனத்தோடு கல்வியில் கவனம் செலுத்துவது நல்லது. அதே போல் விவசாயத்துறையினரை பொறுத்த வரைக்கும் அர்த்தாஷ்டக தோஷத்தினால் வயல் உழைப்பு கடினமாக இருக்குங்க. தண்ணீர் பற்றாக்குறை இருப்பதற்கு வாய்ப்புகள் இல்லை. இருந்தாலும் விளைச்சலும் வருமானமும் எதிர்பார்ப்பதற்கு சற்று குறைவாகவே தாங்க இருக்கும். இருந்தாலும் நஷ்டப்படுவதற்கான வாய்ப்புகள் இல்லை என்பது கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்தது. பெண்மணிகளை பொறுத்த வரைக்கும் பெண்களின் நலனுக்கான கிரகம் சுக்கிரன் மற்றும் குரு இருவரும் தாங்க. இவர்கள் இருவரும் உங்களுக்கு சாதகமாக இருப்பதால நல்ல ஒரு முன்னேற்றத்தை இப்போது நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாங்க. குறிப்பாக இத்தருணங்கள்ல எதிர்பாராத பல முன்னேற்றங்களும் வாய்ப்புகளும் சந்தர்ப்ப சாதகங்களும் அமையிருக்கு. அப்படிப்பட்ட சந்தர்ப்ப சாதகங்களை பயன்படுத்தி கொள்வது உங்கள் கையில தாங்க இருக்கு. விருச்சிக ராசினியர்களுக்கு இந்த அடுத்த 14 நாட்கள் கிரக நிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது வியாழக்கிழமைகள்ல அருகில் உள்ள திருக்கோவில் ஒன்றிற்கு சென்று தீபத்தில் சிறிது பசுனை சேர்த்து வழிபட்டு வாங்க. எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும் என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுது.